இன்னைக்கு காலையில யாரெல்லாம் பேப்பர் படிக்கிறீங்களோ பார்த்திருப்பீங்க. இந்த காலை இந்திய மணி சரியாக 6 மணிக்கு இஸ்ரேலின் மீது ஈரான் தாக்குதல் ஆரம்பிச்சிருக்கிறார். ஈரான் இஸ்ரேல் மேல குண்டு போட்டிருக்கிறார். எந்த நேரமும் கூட இஸ்ரேல் பதிலடி கொடுக்கும். இப்பவே பாத்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போர், அடுத்து இஸ்ரேல் ஈரானுக்கான போர், சவுதி அரேபியா 1 மாசத்துல அவங்களும் இந்த போர் உள்ள வந்துருவாங்க. இப்படியே போச்சுன்னா 3ஆம் உலக போருக்கான சூழல் இன்னும் 1 ஆண்டுகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அருமை சகோதர சகோதரிகளை 2014 மோடி இந்தியாவிற்கு தேவைப்பட்டார், 2024 உலகுக்கு மோடி தேவைப்படுகிறார் என்பதை நீங்கள் மறந்து விடாது. உலக நாட்டில் எங்கேயுமே தலைவன் இல்லைங்க. உலகத்துல எந்த ஒரு தலைவனும் கிடையாது. உலக நாடுகள் எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைவராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். நீங்க போடக்கூடிய வாக்கு என்பது இது உள்ளூர் பிரச்சனையும் தீர்க்கும், வெளிநாட்டு பிரச்சனையும் தீர்ப்பதற்கு நீங்க வாக்களிக்கிறீங்க. அதனால பெரிய வாக்குங்க, மிகப்பெரிய ஒரு எழுச்சியோடு நாம் வாக்களிக்க இருக்கின்றோம். அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த நேரத்தில் உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார். இருக்குங்க ஐயா, கோயம்புத்தூர் பாராளுமன்ற வேட்பாளராக மோடி அவர்களுடைய 400 பாராளுமன்ற உறுப்பினர்கள் உங்கள் குரலாக உறுப்பினராக இருக்க வேண்டும். குறிப்பாக உள்ளூர் பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கொடுக்க வேண்டும் என்று. இன்னைக்கு பாருங்க, இந்த பகுதி எல்லாம் வறட்சி பகுதியாக மாறிக்கொண்டிருக்கிறது. எல்லாம் வறட்சி பகுதி. இன்னைக்கு சகோதரர் உபேந்திராவே அமெரிக்கால நம்ம கூட்டிட்டு வந்தோம். திரும்ப வாங்க, உள்ளூருக்கு வாங்க அப்படின்னு. உள்ளூர்ல இருக்கிறாங்க, அப்பா அம்மா எல்லாம் இங்க இருக்கிறாங்க, எல்லாம் தொழில் பண்றாங்க, வேலை பார்க்கறாங்க. ஆனா இளைஞர்கள் அதிகமா உள்ளூர்ல இல்லைங்க. காரணம், விவசாயத்துக்கு தண்ணி இல்ல. அதனால்தான் நாங்கள் உங்கள் முன்னால் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வைத்திருக்கின்றோம். 1958 தடையாய்வு கொடுக்கக்கூடிய ஆனைமலை நல்லாறு திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தி காட்டுகின்றோம். இதுக்கு மற்ற கட்சி நண்பர்கள் அது எப்படி முடியும்? திமுகவும் அதிமுகவும் நான் சொன்னதை எதிர்த்து பேசியிருக்கின்றார்கள். அதை எப்படி அண்ணாமலையால முடியும்? உங்களால முடியாது, என்னால முடியும். அது உங்களுக்கும் தெரியும். 10,000 கோடி ரூபாய் இதற்கு வேண்டும். 10,000 கோடி ரூபாய் ஆனைமலை நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றிவிட்டால் நமக்கு எற்ற டிஎம்சி தண்ணி கிடைக்குதுங்கம்மா. எற்ற டிஎம்சி தண்ணி வந்தால்தான் நம்முடைய குளம் குட்டை வாய்க்கெல்லாம் நப்பி நிலத்தடி நீரை உயர்த்த முடியும். அதனால் நிச்சயமாக இந்த முறை ஆனைமலை நல்லாறு திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றி காட்டுகின்றோம். மறுபடியும் இந்த பகுதியை பசுமையாக்கின்றோம். குறிப்பாக விவசாயத்திற்கு மறுபடியும் ஒரு முன்னுரிமை கொடுக்கிறோம். போன கிராமத்துல இதே மாதிரி பேசினங்க. ஒரு ஐயா அங்க நின்று இருந்தாரு. அண்ணே ரொம்ப அருமையா பேசுறேன், ரொம்ப சந்தோஷங்க. இந்த ஓட்டு போடுற தேதியை மட்டும் சொல்லிட்டு போனாரு. என்ன இப்படி பேசிட்டீங்க அப்படின்னு. இவ்வளவு நேரம் 1/2 மணி நேரம் பேசி கடைசியில பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஓட்டு போடுற தேதியை சொல்லுங்க. அன்பு சகோதர சகோதரில வெள்ளிக்கிழமை 19ஆம் தேதி காலையில 7 மணிக்கு நம்ம ஓட்டு போடணுங்க. சில பேர் இங்க தொழிலதிபர் இருக்கிறீங்க, வெளியூர்ல தோட்டம் எல்லாம் வச்சிருக்கிறீங்க, சனிக்கிழமை விடுமுறை, ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை. அதனால உங்க பேரனுக்காக முதல் வேலையாக வெள்ளிக்கிழமை காலையில 7 மணிக்கு நீங்க போய் ஓட்டு துப்பி போட்டுறோம். அந்த பூத்து திறக்காம இருந்தா கூட கதை உடைச்சு உள்ள போய் ஓட்டு போற அளவுக்கு நீங்கள் வேள்வியோடு இருக்க வேண்டும். நம் பேரனுக்கு முதல் ஓட்டு போடுகின்றோம், வீட்டு பிள்ளைக்கு முதல் ஓட்டு போடுகின்றோம், அண்ணாமலைக்கு முதல் ஓட்டு போடுகின்றோம். மாற்றத்தை அண்ணாமலை கொண்டு வருவான் என்று முழுமையாக நீங்கள் நம்ப வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.